வணக்கம். என் பெயர் இரா சாரதி. இன்று நான் சொல்லப்போகும் கதையின் தலைப்பு பானத்தை விட தானம் சிறந்தது. பானத்தை விட தானம் சிறந்தது. குரலும் ஆசிரியரும் இரா சாரதி. ஓடாத மின்விசிறியை ஓட வைப்பதற்காக எலக்ட்ரிஷியனான நான் பைக்கை ஓட்டி ஓடோடி அந்த ஓட்டு வீட்டை அடைந்தேன். காரணம், இன்று சனிக்கிழமையானதால் சரக்கு அடிக்க கூடுதலாக 1000 ரூபாய் வேண்டும். என் நண்பர்கள் எனக்காக கடையில் காத்து கொண்டிருப்பார்கள். ஓட்டு வீட்டில் நுழைந்ததும் 7-8 வயது நிரம்பிய 7-8 குழந்தைகள் ஒரு இளம் டீச்சரிடம் டியூஷன் பயின்று கொண்டிருந்தனர். நான் எலக்ட்ரிஷியன் என்றதும் டீச்சர் என்னை அடுத்த அறைக்கு அழைத்து சென்றாள். அந்த ஃபேன் வார்டில் பாருங்க. டீச்சர் அணிந்த நைட்டியின் தோள்பட்டியில் ஒட்டுதல் துணி வைத்து தைத்திருந்ததை கவனித்தேன். உடனே டீச்சர் துப்பட்டாவால் மறைத்து கொண்டு சென்றாள். எளிமையான வீடு. நான் மின்விசிறியை மின்னலாக கவனிக்கலானேன். ஏனென்றால் சனிக்கிழமை சரக்கு சாப்பிட நண்பர்கள் கடையில் வெயிட்டிங். பெருமாளே, சீக்கிரம் வேலை முடியணும், நல்லா கல்லா கட்டணும். ரெகுலேட்டர் அருகே உள்ள அலமாரியில் அழகான பன்றிக்குட்டி உண்டியல் பொம்மையை பார்த்தேன். ஆஹா! உண்டியலின் ஓட்டையில் ஒரு 500 ரூபாய் தாள் சிறிது வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. சூப்பர்! பெருமாள் பன்றி அவதாரத்தில் எனக்கு வழிகாட்டி விட்டார். அறையில் நான் மட்டுமே. அரை வினாடியில் தாளை உருவினேன். யாரும் பார்க்கவில்லை. மனதில் சிங்கமுகமாக சிரித்து கர்ஜித்தேன். மின்விசிறி ஓட நான் ஓட எத்தனித்தேன். ஆனால் பன்றியின் வயிற்றுப் பகுதியில் எழுதிய வாசகம் என்னை நிறுத்தியது. அம்மாவின் HBD புது சேலைக்காக என்று எழுதப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு குழந்தை அம்மாவிற்கு, அநேகமாக அது டீச்சராகத்தான் இருக்க வேண்டும், புது சேலை வாங்குவதற்காக சேமித்து வைக்கிறது என்பது புரிகிறது. பெருமாளின் கருணை முகம் என்னுள் கசியத் தொடங்கியது. மனம் தாங்காமல் எடுத்த 500 ரூபாயை மறுபடியும் உண்டியலில் சேர்த்தேன். அக்குழந்தையை பார்க்க ஆசை. கூட்டத்தில் யார் என்று கேட்டால் நான் உண்டியலில் கை வைத்தது பற்றி ஏதாவது தெரிய வரும். எதற்கு வம்பு? டீச்சர் எவ்வளவு என்று கேட்டதும் உண்மையான செய்கூலியை மறைத்து சொற்பக்கூலியாக 50 ரூபாய் என்றேன். டீச்சர் ஒரு கணம் யோசித்து புரியாது கொடுத்தார். வெளியே வந்து பைக்கில் சாவியை சொருகி உதைக்கும் போது ஒரு யோசனை உதித்தது. மீண்டும் வீட்டினுள் சென்று கூறினேன், சாவியை மறந்து வச்சிட்டேன், எடுத்துக்கிறேன். டீச்சர் தலையாட்ட நான் உள்ளே சென்று பாக்கெட்டில் இருந்து எனது 500 ரூபாய் தாளை உண்டியலில் சொருகினேன். ஹாலுக்கு வந்தபொழுது அங்கிருந்த குழந்தைகள் எல்லோரும் சென்று விட்டனர், ஒரே ஒரு குழந்தையை தவிர. அக்குழந்தையின் ஆடையில் ஆங்காங்கே ஒட்டுத்துணி தைத்து இருந்தது. இச்சிறுமிதான் டீச்சரின் குழந்தை. தன் ஆடையை பற்றி கவலைப்படாது தன் அம்மாவின் ஆடையை பற்றி என்ன பாசம்! பாப்பா, HBD அப்படின்னா என்ன? ஹாப்பி பர்த்டே புன்னகையுடன் பதில் வந்தது. அச்சிறுமியின் சேமிப்பு என்னை சிந்திக்க வைத்தது. இனி குடிப்பதில்லை என்று முடிவெடுத்தேன். குடிப்பதற்காக செலவிடும் சனிக்கிழமை தொகையை ஏழை எளியோருக்கு கொடுப்பதென முடிவெடுத்தேன். ஏன் ஒவ்வொரு வாரமும் டீச்சருக்கும் பாப்பாவுக்கும் கொடுக்கலாமே? ஆனால் வேண்டாம், இந்த உலகம் தப்பாக பேசும், அவர்கள் நிம்மதி கெடும்.
வழியில் நண்பர்கள் வழிமறுத்து கடைக்கு செல்லலாம் என்றனர். நான் பன்றி கதையை கூறியும்போது, மச்சான் இன்னைக்கு மட்டும் கடையை சேர்த்து குடிச்சிடலாம், அடுத்த வாரத்திலிருந்து விட்டுறலாம் மச்சான் என்றவாறு கடைக்குள் சென்றனர். இவர்கள் இப்படித்தான் நாளைக்கு நாளைக்கு என்று நிறுத்த மாட்டார்கள். நான் திருந்தி விட்டேன், மது அருந்த மாட்டேன், மற்றவருக்கு உதவ போகிறேன். பைக்கில் செல்லுகையில் மெல்லிய தென்றல் என்னை தழுவியது. முற்றும்.